ஓகே. இப்படி எல்லா வேலையும் ஒருத்தரே பண்றதுதான் பிசினஸ் ஓனரா? நான் அவர்ட்ட தொடர்ந்து பேசும்போது தான் தெரிஞ்சது, அவர் ஆபீஸ் ஓபன் பண்றதுல இருந்து, அக்கவுண்ட்ஸ் பார்க்கல இருந்து, செக் வாங்கி டெபாசிட் பண்றது, செக் வந்து ப்ரொசீட் பண்றது, தென் சர்வீஸ் அலோகேட் பண்றது, ஸ்பேர் பார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றது எல்லாம் இவர் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓ! ஓகே, 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 ஓகே. ஓகே. இல்ல, அப்ப அவர கேட்டேன், சரிப்பா இந்த ஆபீஸ்ல என்ன வேலைப்பா பண்ணலன்னு கேட்டேன். அப்புறம் கேட்டும்போது நானாவே தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த கூட்டுறது பெருக்குறது மட்டும் ஒரு பண்ண நினைக்கிறேன், மற்ற வேலையை இவர் பாக்குறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்தேன். என்னமா பண்ணிடுன்னு கேட்டேன். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. ஓ அப்படியே, நான் வெரி ஹாப்பி. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிசினஸ்ல எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. அவரு ஒரு சர்வீஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி பண்ணேன்னு கேட்டேன். நான் தான் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன், நான் தான் காலையிலே போயிடுவேன், போய் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு பூஜையெல்லாம் போட்டுட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஓ அப்படியா, ஃபர்ஸ்ட் போய் என்ன வேலை பார்ப்பேன் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்துட்டு இன்னைக்கு என்னெல்லாம் கால்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அலோகேட் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். ஏன்னா இதான் ஒரு பிசினஸ் முக்கியமான விஷயங்க, அந்த கால்ஸ் அலோகேட் பண்றது தான். அடுத்து என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அந்த கால்ஸ்லாம் ரிப்போர்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு. அப்படியே கிளம்பிடுவேன், எங்க கிளம்புவேன் அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, கஸ்டமர் சர்வீஸ் பண்ண வேண்டாமா? ஓ அப்படியா, சர்வீஸ் நீயே கொடுப்பியா? ஓ சூப்பர் சூப்பர். அடுத்து அந்த சர்வீஸுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்தீங்களா, அதெல்லாம் நானே வாங்கிட்டு அப்படின்னாரு. அடடா, அதையும் நீ என்ன பண்ற? ஆமா சார், ஆமா ஆமா. ஓ அப்படியா, சரி ஓகே. அப்ப நல்ல ப்ராடக்டா பார்த்து நீ வாங்குற போல இருக்கு. குட் குட், சூப்பர் ஐடியா. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவ? அப்போ பேமெண்ட் பண்ணணும்ல, அதுக்கு பேமெண்ட் பண்ணுறது செக் போடுவேன். ஓ சூப்பர் சூப்பர். ஓ செக் நீ தான் சைன் தட்டி. ஓகே குட், அந்த பவர் நீ தான் வச்சிருக்கீங்க, நல்ல விஷயம் அப்படின்னாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னாக்க, அப்போ என்ன பண்ணுவேன்? கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் நான் தான் போவேன் அப்படின்னாரு. அப்புறம் செக்கை டெபாசிட் நான் தான் போவேன் அப்படின்னாரு. ஓ ஓகே ஓகே, சேஃப்டி பர்பஸ், நல்ல ஐடியா தான். ஏன்னா இப்போ யாரையும் நம்ப முடியல பாருங்க, அவர் வந்து கரெக்டாக தான் ஆக்சுவலி. ஓகே குட். அதுக்கடுத்து அப்புறம் என்ன, அப்புறம் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணுறது, இப்போ பெண்டிங் ஒர்க்லாம் பார்க்குறது, ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டு. ஓகே இதெல்லாம் ஓகே, எப்படி இந்த சர்வீஸ் எப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்லாம் கொடுப்போம். ஓகே, அப்புறம் அது மார்க்கெட்டிங். அப்புறம் மார்க்கெட்டிங்கும் நான் தான் பார்ப்பேன், அப்புறம் சேல்ஸும் நான் தான் பண்ணுவேன், அப்புறம் சேல்ஸ் க்ளோசிங்கு இல்லை நான் தான் பார்த்துக்குவேன். ஓ ஓகே 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 ஓகே. ஓகே. இல்லை, அப்போ அவரை கேட்டேன், சரிப்பா இந்த ஆஃபீஸில் என்ன வேலைப்பா பண்ணலன்னு கேட்டேன். அப்புறம் கேட்டும்போது நானாவே தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த கூட்டுறது பெருக்குறது மட்டும் ஒரு பண்ண நினைக்கிறேன், மற்ற வேலையை இவர் பார்க்குறாரு. நான் அவர்கிட்ட தொடர்ந்து பேசும்போது தான் தெரிஞ்சது, அவர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுல இருந்து, அக்கவுண்ட்ஸ் பார்க்கல இருந்து, செக் வாங்கி டெபாசிட் பண்ணுறது, செக் வந்து ப்ரொசீட் பண்ணுறது, தென் சர்வீஸ் அலோகேட் பண்ணுறது, ஸ்பேர் பார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம் இவர் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, இப்படி எல்லா வேலையும் ஒருத்தரே பண்றதுதான் பிசினஸ் ஓனரா? இல்லைங்க, நீங்களும் நான் என்னமோ நல்லா பண்ண நினைச்சிக்கலாம் இருக்காதீங்க. ஆரம்ப காலம் இப்படிதான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேல டெவலப்பே ஆக முடியாதுங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1,00,000 ரூபாயை தான் இந்த வருஷமும் 1,00,000, அடுத்த வருஷமும் 1,00,000, அடுத்த வருஷமும் 1,00,000 அப்படின்னாக்க, இது வந்து கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஓனரோ கிடையாதுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த 1,00,000 ரூபாய் இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு வேலையை டெலிகேட் பண்ணி அதை செலவு பண்ணோம் அப்படின்னா, இது நம்ம செலவு நினைச்சிக்க கூடாதுங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இப்படி செலவு பண்ணா நம்ம பணம் செலவாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அது அப்படி இல்லை. இது வந்து டெவலப்புக்கான ஒரு வழிமுறை. நம்மளுடைய வேலையை இன்னொருத்தருக்கு டெடிகேட் பண்ணிட்டு, அது போல ஒருத்தரா வளரும் போது ஒருத்தர் நம்ம டெடிகேட் பண்ணும் போதுதான் இந்த பிசினஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு ஒரு அர்த்தமே கிடைக்குங்க. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த ஃபண்டு வெளில போயிடும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் நாமளே பண்ணிக்கிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம வளர முடியாம போயிடுது. கண்டிப்பா இதை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்பவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், இதுக்குள்ள பண்ணவும் போறோம். ஆனா கண்டிப்பா இதை பண்ணாம சரியான முறையில சரியான ஆளை செலக்ட் பண்ணி இந்த டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க டெடிகேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். சரிங்க, ஓகே, டெலிகேஷன் பேசணும். இது எப்படி டெலிகேட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் நண்பர் பண்ணுறதை நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ டெடிகேட் பண்ணணும் நான் கற்றுக்கும் போதுட்டு யாரை டெடிகேட் பண்ணு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன். இப்போ ஏசி சர்வீஸ்க்கு தான் ஆள் தேவைப்பட்டாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 சம்பளம் தரணும். ஆனால் என் வருமானம் அப்போ வந்து 50,000 வந்துகிட்டு இருந்தது. அந்த 15,000 எடுத்து கொடுக்கறதுனால இது வந்து என் செலவுன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சதான் நான் பண்ணாமல் இருந்தேன். பட் ஆனால் அப்புறமா தெரிஞ்சது அதுதான் சரியான வே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 15,000 கொடுத்தேன். அவரு ஒரு மாசம் 2 மாசம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேர்ன் ஓவர் வந்துட்டு
ஒரு 50,000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ என் லாபம் அல்லது ஒரு 15,000 எக்ஸஸாக கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ அதுக்கடுத்து ஒரு ஹெல்ப்பர் தேவைப்பட்டாங்க. அதை ஆட் பண்ணேன். அப்போ டர்ன் ஓவர் ரைஸ் ஆச்சு, ப்ராஃபிட் ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன தேவைங்க? மார்க்கெட்டிங் தேவை. மார்க்கெட்டிங் ஆளை எடுத்தேன். ஸோ இப்படி தாங்க ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். எல்லாவையும் நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்து யார்ட்டையும் டெடிகேட் பண்ணாமல் இருந்தோம்னாக்க அது பிஸ்னஸும் கிடையாது, நாமளும் பிஸ்னஸ் ஓனரும் கிடையாது.